ஒன்றை மனமாற விரும்புவது, பிறகு அது கிடைக்காமல் போகும்போது உள்ளம் உடைந்து உடம்பு நலிந்து கண்ணீர் உகுத்து விம்மி வெடிப்பது, பின்னர் வேறொன்றை அடைந்து மனதை திடப்படுத்தி கொண்டு வாழுவது, கடைசியில கிடைக்காமல் போனதை மீண்டும் சந்திப்பது, பழைய ஞாபகங்களால துடிப்பது, இவைகளெல்லாம் நடிகர் திலகத்துக்கு கை வந்த கலைகள். உமாவை நினைத்து வேதனைப்படும் கட்டத்துல துயரத்தின் துடிப்பு, வேதனையின் வெடிப்பு, இவையெல்லாம் சேர்ந்த சிறந்த நடிப்பு ஆகியவற்றை சிவாஜி அவர்களிடம் கண்டு அனுபவிக்க முடியும். ஓடிப்பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பாவை மகள் ரோஜாமணி நடிகர் திலகத்திடம் கேட்டு கோரிக்கை வைக்க, டக்கென்று மனைவி பக்கம் திரும்பி அதான் சொல்றால அப்புறம் என்ன ரெடியாகிறது அப்படின்னு ராணி அம்மாவை மனது வைக்க கைஜாடை காட்டி அழைத்து, ஆகட்டும் தாயே, அதுபோல நீங்கள் நினைத்ததை முடிப்பேன் மனம் போல என்று மகளின் கட்டளைக்கு மகிழ்ச்சியுடன் அடிபணிந்து நிற்கும் காட்சி ஒன்றே போதும் நடிகர் திலகத்துடைய நடிப்பாற்றலுக்கு. ஏன்டா நான் நல்லா இருக்கேனே? என்ன அத்தா, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொண்ணு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஜனவரி சாந்தி, நமக்கு கல்யாணமாகி இன்னையோட 7 வருஷம் முடியுதில்லை? ஆமாத்தா, இந்த 7 வருஷம் உங்களோட வாழ்ந்ததுல 70 வருஷம் உங்களோட வாழ்ந்த நிறைவு ஏற்பட்டு போச்சு. நான் போவும் பொட்டுமா நிறைஞ்ச சுமங்கலியா போகணும்னு என்ன ஆசீர்வதிங்கத்தா. சாந்தி, சாந்தி, என்னத்தா சொல்லுங்க. என் மனசு சரியில்லை சாந்தி, என் நெஞ்செல்லாம் வலிக்குது, எனக்கு பயமா இருக்கு சாந்தி, என்னை விட்டு போயிடாத சாந்தி. அக்கா, வீணா மனசு அழுத்திக்காதீங்க, எல்லாம் நாளைக்கு சரியா போயிடும். உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். என்னத்தா அப்படி புதுசா பாக்குறீங்க? இன்னைக்கு என்னமோ நீ என் கண்ணுக்கு புதுசா தெரியற சாந்தி. என் சாந்தி, நான் உன்னை பார்க்க கூடாதா? தாராளமா பாருங்களேன். நீங்க இப்படி பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க சொத்து தானே. நல்லா பாருங்க சாந்தி. இப்படி வா, உட்கார். சாந்தி, சாந்தி, உன் குணம் தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க. சாந்தி, நான் உங்ககிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. சாந்தி, நீ என் மேல வச்சிருக்கிற அளவு அன்பு என்னால உண்மையில வைக்க முடியல. என்ன பண்ணிச்சிடு சாந்தி. இரு மலர்கள் திரைப்படத்துல MSV அவர்களுடைய இசையமைப்புல வாலி அவர்களின் வரிகள் அமைந்த அற்புதமான பாடல் தான் அன்னமிட்ட கைகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி P. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. காதலிக்கும் காட்சிகளை விட காதல் தோல்வியில்தான் உமாவின் கதாபாத்திரம் அற்புதமாக களை கட்டும். உமாவை நேருக்கு நேர் சந்தித்து தனக்கு துரோகம் செய்து விட்டதாக சுந்தர் கொடூரமாக குற்றம் சாட்டும் போது
வாய் பேசாமல் பத்மினி அவர்கள் குமுறி குமுறி அழுதே பதிலளிப்பது பிரமாதம். KR விஜயா அவர்கள் தன் சின்னஞ்சிறு பருவத்து நினைவுகளை ஒரு குழந்தை போல கூறுகிறார். பிறகு பொறுப்புள்ள மனைவியாக மாறுறாங்க. 2 கட்டங்கள்லையும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. சுந்தரின் தந்தையாக வரும் நாகையாவின் நடிப்பு அருமையாக அமைச்சிருக்கும். இன்னைக்கு தேதி என்ன? டிசம்பர் 10. லெட்டர் வந்து 2 மாசம் ஆச்சு இல்ல? இந்த ஜூஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. பயப்படாத சாந்தி, மறுபடி நான் மயக்கம் போட்டு விட மாட்டேன். எப்பவுமே ஒரு விஷயத்துல அதிர்ச்சியோ ஆனந்தமோ ஒரு தடவை தான் வரும். அதான் வந்தாச்சு. சாந்தி, உன் மேல எனக்கு அளவு கடந்த வெறுப்பு. அது நான் செய்த பாக்கியம். நான் சாகணும்னு மனசார விரும்பினேன். எத்தனையோ தடவை என் உயிர் உடலை விட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பெல்லாம் ஏதோ ஒரு குரல் என் காதருகே, நீங்க உயிர் வாழணும், வாழ்ந்தே ஆகணும்னு திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் சாந்தி என்ன சாக விடாம காப்பாத்தினேன்? உங்களுக்கு தெரியாது, நான் காப்பாத்தினது உங்களே இல்ல, மாமாவத்தான். அப்பாவா? அவருக்கு என்ன? நீங்களாவது மயங்கி கிடந்தப்ப உங்க வேதனையை மறந்திருந்தீங்க. ஆனா அவரும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய உயிரே துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாரே. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாரே. அந்த காட்சி உங்களுக்கு தெரியுமா? அத்தான், உங்க அப்பா உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா எங்க மாமாவுக்கு அவருடைய பிள்ளை ரொம்ப பெரியவர். சாந்தி, சாந்தி, தம்பி தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானாப்பா? சுந்தர், இந்தாப்பா. என்ன? அல்வா சாப்பிடப்பா. சுந்தர், உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ, நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் எந்த ஊருக்கு புறப்பட்டாலும் அப்பா நீங்க திரும்ப வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்கிப்பான்னு சொல்லுவியே. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவுக்கு வந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. சாப்பிடு. சுந்தர், இந்த அல்வா மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி. என்ன? உங்க ப்ரொஃபசர் சுந்தரவதன் இருக்காரே, அவருடைய மாமா ரத்னவேலு எனக்கு பழைய சிநேகிதர். அவர் பையன் BA பாஸ் பண்ணிட்டானா. அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் தேடிக்கிட்டு இருந்த ரத்னவேலு தற்செயலா என்ன சந்திச்சாரு, பேசிக்கிட்டோம். நம்ம சாந்தியை பெண் பார்க்க நாளைக்கே இங்க வரதா சொல்லிட்டாரு. ஆமாம், சின்ன காத்தடிதம் அணையறதுக்கு தயாராயிருக்கும் ஒரு விளக்கு மாதிரி நான் இருக்கேன். என் பார்வையிலே நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு அதுவும் கல்யாணம் ஒண்ணுதாம்மா. அத்தானுக்கு உடம்பு இப்படி இருக்கும் போது அதனால என்னம்மா, அவன் தான் இப்ப குணம் ஆயிட்டானே. சாந்தி, இது தானா வந்த சந்தர்ப்பம், தட்டி கழிச்சிடாதம்மா. இத பாரு, இந்த கிழவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இதை மறுக்காதம்மா, மறுக்காதே சாந்தி. இருமலர்கள் திரைப்படம் வெளியாகி 55 ஆண்டுகளாகியும் இன்னும் மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டே இருக்கிறது. சென்னை வெலிங்டன் தியேட்டர்ல படம் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. கதாசிரியரும் கவிஞரும் இசையமைப்பாளரும் கைகோர்த்து வெற்றி கண்ட படம் தான் இருமலர்கள். சமீபத்துல நேர்காணல் ஒன்றில் நடிகை KR விஜயா அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே ஷூட்டிங் சென்று வருவதால் சொந்தமாக தனி விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் அது தவிர 4 சொகுசு கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இருமலர்கள் படத்தின் ஷூட்டிங் கொடைக்கானல்ல நடந்த போது அந்த விமானத்துல தான் சென்றதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங். கொஞ்சம் சரி சரி. உமா, நானு ஒரு கனவு கண்டேன். என்ன தெரியுமா? நீயும் நானும் கைய கோத்துக்கிட்டு ஜாலியா சாந்தி சாந்தி சாந்தி. யார் செய்த வேலை இது?
நான் தள்ளலத்தா. தள்ளத பத்தி கேட்கிறேன். யார் அலாரம் வச்சதுன்னு கேட்கிறேன். நான் தான். ஏன் 7 மணிக்கெல்லாம் வச்ச? என்ன அப்படி முக்கியமான வேலை எனக்கு? ஆமாத்தா, முக்கியமான வேலைதான். ஐயர் வந்து காத்துட்டு இருக்காரு. எதுக்காக? இன்னைக்கு அத்தைக்கு தவசம். அம்மாவுக்கு தோஷம் இல்ல, மறந்தே போயிட்டு. ஏன் இத ராத்திரி ஞாபகப்படுத்தல? சாப்பிட்டு படுத்த உடனே அசந்து தூங்கிட்டீங்க. எழுப்பி தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நினைச்சுதான் அலாரம் வச்சேன். டவலு, சோப்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் வழக்கம் போல பாத்ரூம்ல வச்சிருக்கேன். அதோட கோடி வேஷ்டியும் வச்சிருக்கேன். சரி, காஃபியை கூட. அத்தா, ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணுதானே? கேளுங்களேன். சொல்ல. தரிசனம் கொடுத்து முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்ற? இந்த காஃபியை நான் குடிக்க கூடாதுங்கிற ஏன் கொண்டுட்டு வந்த? காஃபியை கொண்டுகிட்டு வராம குடிக்க கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதை வச்சே என்ன மடக்குற இல்ல? என்ன இரு மலர்கள் படத்தில் இன்னொரு மகுடம் MSVயின் இசை. இந்த படத்தை பார்க்கும்போது சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் மனதிற்குள் ஆதிஷ் தம்பதிகளாக இருந்திருப்பார்களோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிற மாதிரி இருக்கும் அவர்களின் திரை நெருக்கம். அந்த நெருக்கத்தை அவர்கள் சந்திக்கும் அந்த முதல் பாடல் காட்சியான மாதவி பொன்மயிலால் பாடல்லையே பார்க்க முடியும். பாடல்களை பொறுத்தவரையில் ரசிகர்களால் மிகவும் விரும்பப்பட்டு சூப்பர் ஹிட் ஆகிய பாடல்கள். மெல்லிசை மன்னர் வாலி அவர்கள் இணைந்தது 1963 கற்பகம் படத்திலேயே. படத்தின் அத்தனை பாடல்களும் வாலி ஐயா எழுதியதுதான். வாலி ஐயா அதை இப்படி அன்போடு நினைவு கூறுவதுண்டு. விஸ்வநாதனை பார்க்கும் வரை எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, விஸ்வநாதனை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட நேரமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ள. இதை எதற்கு பகிர்கிறேன் அப்படின்னா, விஸ்வநாதன் என்கிற மா மனிதரின் பண்பை பற்றி சிறப்பாக சொல்வதற்கே. கவிஞர்களோடு இசையமைப்பாளர்கள் ஒரு நல்ல புரிதலோடு படைக்கும் பாடல்களும் சரித்திரம் படைக்கும். அந்த வகையில் இந்த இருவர் கூட்டணியும் சரித்திரம் படைத்தவையே. மாதவி பெண்மையிலால் தோகை விரித்தாள் அப்படின்ற பாடலும் படமாக்கப்பட்ட விதமும் அற்புதமாக இருக்கும். அதுலேயும் பாடல்ல சிவாஜி அவர்கள் ஒரு நடை நடந்து வருவார். இந்த நடைக்காகவே 7-8 முறை படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க. மாதவி பெண்மையிலால் பாடல் படம் வெளியான காலகட்டத்தில் பல கல்லூரி மாணவிகள் தங்களுடைய கல்லூரி ஆண்டு விழாக்களில் நடனமாடியது மிகவும் பிரபலமான அந்த பாடல் எந்த அளவுக்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றதுக்கு சான்று. இந்த படம் வந்த காலகட்டத்தில் கண்ணில் மை எழுதி வரும் பெண்கள் எல்லாம் தங்களுக்கு பார்வையால் தூதுவிட மாட்டார்களா அப்படின்னு இளைஞர்கள் ஏங்கிய காலம் இருக்கு. இந்த பாடல் வெற்றி அடைந்து திரையில் மாணவர்களாக சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் மேடையில் தோன்றியதும் பல இளைஞர்கள் இலக்கிய பூர்வமாக காதல் கடிதங்களை எழுதக்கூட ஆரம்பிச்சிருக்காங்க. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள்.
வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள் வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள் இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள் கூனல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட கூனல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட கலைமானின் இனம் கொடுத்த விழியாட மானின் இனம் கொடுத்த விழியாட அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். ஏசி திருலோகச்சந்தர் இவரை பற்றி சொல்லியாக வேண்டும். ஏவிஎம்மின் வீர திருமகன் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட 65 படங்களை இயக்குனாரு. 20 படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு. 2 படங்களுக்கு இந்திய அரசின் வெள்ளிப் பதக்கம், 5 முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகள், இருமலர்கள் படத்துக்கு இவருடைய கதைக்காக தங்கப்பதக்கமும், தமிழக அரசிடமிருந்து 5000 ரூபாய்க்கான காசோலையும் கிடைத்தது. இந்த படத்துக்காக ராஜா சாண்டோ விருதையும் வாங்கினாரு. இவர் இயக்கி சிவாஜி அவர்கள் நடித்த தெய்வமகன் படம் முதலாக ஒரு தமிழ் படம் ஆஸ்கருக்கு சிபாரிசானது. உனக்கு இந்த கல்ல நினைவு இருக்கா? அது கல் இல்ல, கடவுள். அப்படித்தான் நீ சொன்னேன், நானும் நம்பினேன். இப்ப என்னாச்சு? அன்னைக்கு நீ கடவுள்னு சொன்னியே, அந்த கடவுளுக்கு முன்னாலே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினியா? ஐயோ, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி அது. அதை இன்னும் நினைவு வச்சிருக்கீங்களே. நான் மட்டுமா? நீ கூட தான் நினைவு வச்சிருக்கிற. அந்த நினைவுல தானே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. உமா, நீயும் நான் ஒருவரை ஒருவர் மறக்கவே முடியாது. இல்ல, நாம 2 பேரும் 2 துருவங்கள். ஒன்னா சேரவே முடியாது, சேரவே முடியாது. உமா, உண்மையை சொல்றேன். உன்னை நான் எவ்வளவோ வெறுக்க பார்த்தேன். என் உள்ளத்திலிருந்து உன்னை வேரோட பிடுங்கி எறிஞ்சுன்னு முயற்சி பண்ணேன், முடியல. நீ என் உள்ளத்துல ஏத்தி வச்ச நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது நீர் பூத்து மறுபடியும் இப்ப கொழுந்து விட்டு எரிஞ்சு என்னையே பொசுக்குது. உமா, ஏன் எனக்கு துரோகம் பண்ண? ஏன் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனேன்? இப்ப ஏன் மறுபடியும் என்னை சித்திரவதை செய்யறேன்? சொல்லுமா, சொல்லு. சுந்தர், இனிமே என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஆலமரம் போல தழைச்சோங்கி இருக்கு. அதை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவோ திருப்தியா இருக்கு. நம்ம 2 பேருடைய வாழ்க்கையும் இப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உமா, நான் சாரி, நீங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க காரை பார்த்தேன், கார் ரிப்பேர் ஆகி குடும்பத்தோட இங்க வந்து நிக்கிறீங்களோ நினைச்சு இங்க வந்தேன். நீங்க டீச்சர் அம்மாட்ட பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் வரேன். மிஸ்டர் பாலு, நீங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டு. சரியா தான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு நீங்க எதை வேணும்னாலும் செய்யலாமே, செய்யுங்க. இருமலர்கள் திரைப்படத்துல யாரோடும் பேசக்கூடாது அப்படின்ற பாடல் இடம் பிடித்திருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக படத்துல இடம் பெறாதது ஏமாற்றமே. காதலிப்பது ஒருவரை, கல்யாணம் செய்து கொள்வது இன்னொருவரை என்று நம் சமூக வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. இப்படியான கதையை கொண்டு எத்தனையோ படங்கள் வெளிவந்திருக்கு. உணர்வு போராட்டங்களுக்கும் உண்மைக்கும் நடுவே இருந்து கொண்டு தவிக்கிற சோகத்தையும் கோபத்தையும் குவியலாக்கி மலர வைத்த படம் தான் இருமலர்கள். ஜில்லுன்னு காத்தடிக்குதே, இங்க ஏன் நிக்கிறீங்க? தூக்கம் வரல, நிக்கிறேன். நீ ஏன் இங்க வந்த? இதோ பாருங்க, நான் உங்க மனைவி. நீங்க சந்தோஷமா இருந்தப்போ எல்லாம் நான் எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சேன். இப்ப நீங்க கஷ்டப்படும் போது அதுலயும் எனக்கு சரி பங்கு கொடுத்துதான் ஆகணும். என்ன தத்துவம் பேசுறேன்? பெரிய இவ மாதிரி என்ன சொன்னீங்க? நான் உங்க வாழ்க்கையில என்ன குறை வச்சேன்?
இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து எப்படி வந்தது? நீங்க ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க? சொல்லுங்க, சொன்னாதான் நான் உங்களை விடுவேன். என்கிட்ட இருந்து உங்களால எதையுமே மறைக்க முடியாது. நீங்க அதை மூடி மறைக்க பாடுபட்டு தவிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் என் முகத்தையும் குழந்தை முகத்தையும் சரியா ஏறிட்டு பார்க்க கூட உங்களால முடியும். இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட மறைக்கக்கூடிய விஷயம் ஒன்னாதான் இருக்க முடியும். யார் அது? யார் அந்த பொண்ணு? இவ்வளவு தூரம் உங்களை ஆட்டி படைக்கிற அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க. சாந்தி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.